வெல்கம் டு நம்பளா டைரிஸ். இது நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு திரௌபதி 2 படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான மறக்காமல் டச் பண்ணிடுங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கதை வருது, அது நம்ம கதையை எடுத்துக்க முடியாது. ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி வேசலார் என்ற இடத்த ஆட்சி செய்கிற வீர வல்லாளர் மன்னரை தான் காமிக்கிறாங்க. அவர் மக்களையும் எல்லாத்தையும் நேசிக்கிறாரு. அவர் கீழே தளபதியை நம்ம ரிச்சார்ட் ரேசி நடிச்சிருக்காரு. அதாவது சுல்தான் தான் அந்த டைமில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு இடத்துல. அதாவது வீர வல்லாரோட ஒரு பையன் மகனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சுல்தான்ஸு. அவர்கிட்ட இருந்து ரிச்சார்ட் ரேசி காப்பாற்றினாரா இல்லையா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை ஆண்ட வீர வல்லார மகாராஜ வரலாறு என்ற புத்தகத்தில் தான் எடுத்திருக்காங்க. தெளிவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே படத்தில் போட்டுறாங்க. இந்த கதையை போதுமானதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை எடுத்த மோகன்ஜி வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மோகன்ஜினாவே பொதுவாக வந்து சர்ச்சைக்கான கதையை தான் கொண்டு வருவார். இந்த படத்துலையும் மத அரசியலை பற்றி பேசியிருக்காரு கைஸ் வழக்கம் போல். இந்த படத்தில் பட்ஜெட்டு கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. அங்கங்கே கொஞ்சம் சரியாக செட்டு போடல, சரியாக இது பண்ணல. அது நல்லா தெளிவாக தெரியாது. ஏன்னா நட்டி மாதிரி நல்ல நடிகரை வந்து மன்னராக இது பண்ணியிருக்காங்க. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் மன்னருக்கான ஒரு ஹோப்பு அவர்கிட்ட தெரிகிற மாதிரில பட்ஜெட் மிஸ் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த படத்தில் வந்து ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு. ஜிப்ரானாவே பொதுவாக நல்லா பேக்ரவுண்டு பாட்டு எல்லாம் நல்லா போடுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு ஒன்று தான் நல்லா போட்டிருக்காரு. படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு மிஸ் ஆகுது. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இருந்தால் தான் படத்தை வந்து அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த படத்தில் வந்து மோகன்ஜி வந்து ஜிப்ரான்கிட்ட என்ன சொன்னார்னு தெரில. மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன், இந்த கதையை வந்து மோகன்ஜி கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம்னு தோணுது. மற்ற சைடில் இண்டஸ்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா கதையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நல்லா ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு பட்ஜெட் அவ்வளோ போட்டு எடுப்பாங்க. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டு போட்டு எடுத்துருக்கலாம். அதுதான் கொஞ்சம் படத்தை எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. மற்றபடி இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் தெரிச்சுலாம் கொஞ்சம் வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போய் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.